ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங் ஜேர்னல் பற்றி கேட்டிருப்பீங்க அல்லது தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஆனால் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போரிங்காக இருக்கும். ஆனால் யதார்த்தமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஏதாச்சும் உங்களால் சாதிக்க முடியும். ட்ரேடிங் ஜேர்னல்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்மன்னா அதுக்கான மூல காரணம் இருக்கணும், அதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளான், இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க தெரியும்? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அப்புறம் என்னது, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 2019 கூட நம்ம ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு 200 பேஜ் புது புக் வாங்கி மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு வர விஷயம் தான். ஆனால் அப்போத்தி ஸ்டூடெண்ட்ஸ் 2018, 19, 20, 21 அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபாலோ பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் இந்த 2025, இந்த 26 இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. எதுக்காக அப்படின்னு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 10-20 பேர் அந்த வெபினார் கிளாஸஸ்க்காக கேட்டிருந்தாங்க. சார், நான் இந்த பெரிய பிரபலத்துக்கிட்ட நான் கிளாஸஸ் போயிருந்தேன். நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரபலமாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீஸ்லாம் அதிகமாக தான் வாங்கினாங்க, 24 hours கிளாஸஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா லைவாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் சொல்லிக் கொடுத்தாங்க, 4 நாள் சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு வாரம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு புரியல எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். புரியல அப்படின்னா கேளுங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம் இல்லையா நீங்கள் அப்படின்னா. இல்லை சார், திரும்ப அவங்கக்கிட்ட பண்ணாங்க, திரும்ப அது எதுனோ சொல்கிறாங்க, எனக்கு அது இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஆனால் அது அவங்ககிட்ட கேட்டேன், இந்த ட்ரேடிங் ஜேர்னலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. ட்ரேடிங் ஜேர்னலில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் எதுக்காக அந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம், இப்போ டேட்டு போடுங்க. இப்போ ஜனவரி 5ஆம் தேதி இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செட்டப்லாம் இதில் உட்காந்துச்சு, அதனால் அந்த ட்ரேட் எடுத்தேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. தப்பு இல்லை, லாஸ் ஆகிடுச்சு. நான் நல்லா கவனிங்க, நான் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்ல வரல. நான் இவ்வளோ காரணங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணேன், எனக்கு அது லாஸ் ஆகிடுச்சு, தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு இன்ட்ரடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி 6ஆம் தேதி ஒரு நாள் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த நாள் ஜனவரி 6ஆம் தேதி நான் இந்தந்த காரணத்தெலாம் இந்த ட்ரேடில் ஐடென்டிஃபை பண்ணேன், எனக்கு அந்த ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அதுக்கான முழுக்க தெளிவான காரணத்தை மென்ஷன் பண்ணி உங்கள் மனதுக்குள் புகுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நீங்களாக மாறுவீங்க. ஆனால் இந்த ஜேர்னலை எனக்கு தெரிஞ்சு யாரும் 90% மக்கள் பயன்படுத்துவது கிடையாது. ஜேர்னல்லாம் என்னான்னு கேட்குறவங்க தான் 90%. அந்த ஜேர்னலில் பயன்படுத்தினா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்றது நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் அதில் ஜேர்னலை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் தெரியும், நீங்கள் எந்த செட்டப் உங்களுக்கு அதிகமான லாபம் கொடுக்குது அப்படின்ற விஷயம் தெரியும். இது புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, சப்போர்ட் கிட்ட வந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சு, நான் இதை எடுத்தேன் அதை எடுத்தேன் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அது உங்களை தவறான ஒரு வழியில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் எது சாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் நம்ம இன்டர்டேக் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எல்லாம் போட்டது ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோக்கு நம்ம ஒரு 300 லைக்ஸ் பதிவு பண்ணிங்களோ அல்லது 100 கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாமல் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்களே தவிர அதுக்கான சப்போர்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி என்னோடய வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். இந்த ட்ரேடிங் ஜேர்னலுக்கு கூட பார்க்கலாம், எத்தனை பேர் இந்த வீடியோ லைக் பண்ணி அடுத்த லெவல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். சரி, இந்த ட்ரேடிங் ஜேர்னலுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் எனக்கு ஒட்டு மொத்தத்தில் என்னுடைய கேபிட்டல் ஒரு 5 லட்சம் நான் முதல்ல போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதம் நான் ட்ரேட் பண்ணேன், எனக்கு ஒரு 30,000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. மிச்சம் எனக்கு 4,70,000 தான் எனக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது. எனக்கு இந்த மாதம் நான் இத்தனை ட்ரேட் எடுத்தேன், எனக்கு ஒரு 20 ட்ரேட் 30 ட்ரேட் எடுத்திருக்கேன். எனக்கு 30 ட்ரேட்டில் ப்ரோக்கர்ஸ் டேக்ஸஸ்லாம் போயிட்டு எனக்கு 30,000 ரூபாய் லாஸஸ் ஆகிடுச்சு. எல்லாம் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பிப்ரவரி மாதம் நான் இந்த செட்டப்பில் ட்ரேட் எடுத்தேன், எனக்கு இந்த செட்டப்பில் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் லாபம் கிடைச்சிது. எழுதி வைங்க. அப்போ என்ன ஆகுனா, எழுதி வைக்க நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வேறு யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிரச்சனை இதுதான் ஆகிட்டுருக்குது.
ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ணி நான் இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணுறேன், நான் என்ட்ரி எடுத்தேன், பை எடுத்தேன், செல் எடுத்தேன், பை எடுத்தேன், செல் எடுத்தேன் அப்படின்னா எதுக்காக காரணம் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 50 ட்ரேட் எடுத்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு 50 ட்ரேட் எடுத்திருப்பாங்க. எதுக்காக ட்ரேட் எடுத்தாங்கன்னே தெரியாது. அதுதான் வந்து சைக்காலஜியில் நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த உங்களை எமோஷனல்ஸை வந்து உங்களை நீங்கள் இந்த லெட்ஜர் மெயின்டைன் பண்ணவே விடாது. எமோஷனல் நான் சொல்கிறேன்னா மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து மார்க்கெட் ரன் பண்ண விடாது, ஓகே. ஆனால் மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் லெட்ஜர் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும்னா நான் இப்படி இருக்கும், ப்ரொடெக்ட் சேஃப் கார்டு போடுங்க. நான் லெட்ஜர் இல்லாமல் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி லெட்ஜரை மெயின்டைன் பண்ணுங்கள். லெட்ஜர்னால் என்ன? என்னுடைய கேபிட்டல் இவ்வளோ, என்னுடைய ஸ்டாப் லாஸ் இவ்வளோ, அந்த செட்டப் வந்துச்சுன்னா எடுக்க போகிறேன். அந்த செட்டப் எந்த செட்டப் அது மெயின்டைன் இல்லையா? எந்த செட்டப் என்ன உங்களுக்கு இது? சார் நான் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன். சரி, தப்பு இல்லை, பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்க, ரைட்டு. சரி, இந்த பிரேக் அவுட் எதுக்காக பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க? எந்த ரீசன்? யாருன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த பிரேக் அவுட்டில் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு 500 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார் இந்த பிரேக் அவுட்டில். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டே இந்த பிரேக் அவுட் வந்து டார்கெட் வருது, ரைட்டு, தப்பில்லை. எனக்கு வந்து 2 மாதம் வந்து நான் பிரேக் அவுட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார். இந்த பிரேக் அவுட்டில் எனக்கு வந்து எத்தனை டைம் எனக்கு லாபம் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட்டு ஒரு 10 டைம் ட்ரேட் பண்ணால் ஒரு 8 டைம் டார்கெட் கொடுக்குது, 2 டைம் அப்படி கீழே போய்ட்டு திரும்ப எஸ்எல் ஹிட் ஆகுது. இல்லை 5 டைம் மேலே போகுது, 5 டைம் கீழே வருது. ஸோ பிரேக் அவுட்டில் எத்தனை டைம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் கையை வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன், 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி 200 EMAக்கு மேலே ஒரு 1 மினிட் கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ அந்த 1 மினிட் கேண்டில் உடச்சிட்டு போனால் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அந்த உடச்சிட்டு போகிற கேண்டிலே நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடுங்க அப்படி மென்ஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரலாம். என்ன கொடுக்குது? 1:2 டார்கெட் வச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குது, மிச்சம் 4 ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ அந்த 4 ட்ரேடு ஃபெயில் ஆனால் கூட என்ன பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்ட்ராட்டஜியில். திரும்ப வந்து அந்த 1 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா ரீஎன்ட்ரி ஆகலாம், அகைன் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா அன்றைக்கி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அந்த வீடியோவில். அது மாதிரி உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் மென்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னாவோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ட்ரேட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இந்த ட்ரேடிங் ஜர்னல் மிக மிக அவசியம். இந்த ட்ரேடிங் ஜர்னல் இல்லாமல் நீங்கள் ஒரு களத்தில் இறங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரி தான் உங்களுக்கு. கையில் காசு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான அனுபவம் இருக்கணும். அப்போ தான் இந்த காசு. இப்போ கடவுள் ஏன் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன்றாரு? ஏன் ஒரு சிலர் மட்டும் சூஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறாரு? ஏன்னா எல்லாராலையும் அந்த பணத்தை பாதுகாக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் செலவழிச்சிட்டே இருப்பாங்க. சப்போஸ் லக்கியில் ஏதாச்சும் ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா அது குறைஞ்ச நாளில் வந்து அதை காலி பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாது அந்த பணத்தை. ஆனால் அதுக்காக சொல்கிறது அனுபவசாலிங்க. நான் ₹1 கஷ்டப்பட்டு மேலே வந்தேன், நான் 50 பைசாலேருந்து கஷ்டப்பட்டு ₹1 நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது, நான் இத்தனை ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பெரிய சாதனை பண்ணவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துட்டுருக்கும். அது எப்படி நம்ம பணத்தை கையாளணும், நம்மளோட என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் நியூ ஜென்ரேஷனுக்கு என்னென்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய ஏதாவது சேர்த்து வச்ச பணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேல்யூ தெரியுதுல்ல அவங்களுக்கு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வேல்யூ தெரியாதனால அந்த பணத்தை வந்து எதையாச்சும் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இந்த அப்படின்னா ஒரு மிக சிக்கலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் வேணுமே, நம்மளுக்கு அந்த பண்ணி இது பண்ணி மேலே வந்துடலாம், ஒரு குயிக்காக பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்துடுவாங்க. அவங்கள வந்து ட்ரேடிங் ஜர்னலில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், நான் மேலே வந்துடலாம் அப்படின்வாங்க. அதுவும் வேலைக்காகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நான் ரொம்ப லென்த்தாக உங்களுக்கு பேசிட்டு பார்த்தீங்கன்னா போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 300-350 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.